தப்புதான் சிஸ்டர். என்ன பண்ண சொல்றீங்க? என் கல்யாண வேலையை பார்க்கறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். வருத்தப்படாதப்பா. இனிமே எதுவா இருந்தாலும் சொல்லு, நானே உனக்கு துணையா இருந்து எல்லாமே செஞ்சு தரேன். சரிங்கம்மா. என்ன சார் மிஸ்டர் அரவிந்த், வாங்க டாக்டர். வலிலாம் இப்ப எப்படி இருக்கு? இப்போ ஓகே சார். இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? கொஞ்சம் அசதியா இருக்கு. பிளட் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு, அதனால தான் டயர்டா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிளட் லாஸ் ஆனதுனால டயர்டா தெரியுது. ஒரு 2 நாள்ல தானா சரியாயிடும். தலையில கட்டு கூட பிளட் ஸ்டாப் பண்றதுக்காக போட்டது தான். நாளைக்கு நீங்களே பிரிச்சுக்கலாம். பெயின் கில்லர் கொடுத்தது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால 1 hour 2 hours ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீங்க 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரியா? ஓகே டாக்டர். தேங்க் காட். எங்க இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணி இப்படி ஹாஸ்பிட்டல்ல நமக்குள்ள ஒரு பாண்டிங் வந்திருக்கு. இங்க வச்சு கூப்பிடுறேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட என் கல்யாணத்துக்கு வரணும். ஐ எம் வெரி சாரி பிரதர். நாங்க 2 பேரும் தான் நாளைக்கு மும்பை போறோம். ஆமா பிரதர், சாரி, மறந்துட்டேன். சரி, நீங்க வரலன்னா பரவாயில்ல பிரதர், அம்மாவை அனுப்பி வைங்க. கண்டிப்பா வரேன் அரவிந்த். சரிங்கம்மா. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சந்தோஷ் பிரதர் வேற ஊருக்கு போகணும், பேக்கிங்லாம் இருக்கும். அதான் டாக்டர் இன்னும் 2 hours டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. நான் பார்த்துக்கிட்டு கிளம்பிடுறேன் பிரதர். பேக்கிங்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை பிரதர். இப்போதைக்கு நீங்க இங்கிருந்து சேஃபா போகணும், அதான் முக்கியம் இல்லம்மா? ஆமாப்பா, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து முதல்ல டிஸ்சார்ஜ் ஆனாதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். அது மட்டும் இல்ல, கல்யாண மாப்பிள்ள உங்களை தனியா விட்டுட்டு போக முடியுமா? என்னப்பா, வலி இருக்கா? இட்ஸ் ஓகேம்மா. ஐயோ, என்னாச்சு அரவிந்த்? தலையில கட்டெல்லாம் போட்டிருக்கேன். ஒண்ணு இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் தான். பதட்டப்படாத பாரதி. நீ அழாத, முதல்ல கண்ணத்தோட. சின்ன ஆக்சிடென்ட் தான். இது சின்ன ஆக்சிடென்ட்டா? தலையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டு வந்து ஹாஸ்பிடல்ல படுத்திருக்க. இது சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்ற? பாரதி, ஒண்ணு இல்ல, தலையில சின்ன காயம்தான். நாளைக்கே கட்டை பிரிச்சிடலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. முதல்ல நீ அழறத நிறுத்து. நீ ரெடியாரு, 1/2 மணி நேரத்துல வந்துடுற. ஊருக்கு போலாம் தானே சொன்ன. நீ வரலன்னதும் நான் உனக்கு எவ்வளவு கால் பண்ண தெரியுமா? நீ எடுக்கலன்னதும் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இவங்க தான் பொண்ணு போல. ஐயோ, அப்பதான் பாரதி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. முழிச்சு பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். சந்தோஷ் தான் என்ன கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. இங்க இருந்து தான் நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன். நீ ஆக்சிடென்ட்னு மெசேஜ் பண்ணதும் எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா? பாரதி, சாரிடா. அம்மா, சாரிமா. பாரதியை பார்த்த சந்தோஷத்துல உங்களை அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். பாரதி, இதான் சந்தோஷ். இது அவங்க ஒய்ஃப் பவித்ரா. இவங்க சந்தோஷோட அம்மா லட்சுமி அம்மா. அம்மா, இது பாரதிமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஓ ஓ, பயப்படாத பாரதி. அரவிந்துக்கு சின்ன காயம்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்க பிளான் பண்ண மாதிரி உடனே ஊருக்கு போலாம். பாரதின்னு பேரை வச்சுட்டு இப்படி பயப்படலாமா? தைரியமா இருங்க. இல்லங்க,
ஏற்கனவே எங்க கல்யாணத்துல நிறைய பிரச்சனை. எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. இதுல இவர் வேற இப்படி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு மெசேஜ் பண்ணதும் நான் பயந்துட்டேன். நீ கவலைப்படாத பாரதி. கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க 2 பேருக்கும் இருக்கும். உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பாரதி, லட்சுமி அம்மா எனக்கு அம்மா மாதிரி. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆ, நல்லா இருமா. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அரவிந்த் ரொம்ப நல்ல பையன். நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. அரவிந்த், அம்மாவை நம்ம மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணிட்டல? அம்மா கண்டிப்பா வராங்க. ஆ. என்ன அரவிந்த் சார். ஓகேவா? ஓகே சார். 2 டேஸ்க்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கங்க. மார்னிங் தலையில இருக்கிற கட்டை அவுத்துடலாம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தலையில தண்ணி படாம பாத்துக்குங்க. மத்தபடி யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். தேங்க்ஸ். ஓகே சார். Thank தேங்க்யூ you, மேடம். ரொம்ப நன்றி டாக்டர். வீட்டுக்கு கிளம்பலாம். தேங்க்ஸ் சந்தோஷ். அம்மாவை மறக்காம எங்க கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சிருங்க. நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பிரதர். எதுக்கு பிரதர்? பாத்து பாத்து பா, மெதுவா. பார்த்து. இப்படி வந்துருங்கம்மா. ஆ. இப்படி கண்டிப்பா எங்களோட கல்யாணத்துக்கு வந்துடும். கண்டிப்பா வந்துருங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு முதல் ஆளா வந்து கடைசி ஆளா தான் போவேன். சரியா? சரிங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. பவி, என்னோட கிரே டிஷர்ட் அந்த ப்ளூ ஜீன் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். சரி, நீ என்னோடது என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்க சொல்லு. ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் கிரீம், சன்ஸ்கிரீம், ஸ்க்ரப்பு, வாஸ்லின், ஷாம்பு, கண்டிஷனர், கிரீம், பேக்கு, உன்னோட நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேம்மா. என்னடா இப்படி சொல்லிட்ட? நான் இதெல்லாம் போட்டுக்கிட்டா அழகா இருப்பேன்ல? இதெல்லாம் போடலைனாலும் என் பவி அழகா தான் இருக்கும். டேய், இல்லடா, என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? பசங்க எப்பவுமே அழகை பார்த்து லவ் பண்ண மாட்டாங்க, மனசை பார்த்து தான் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஹலோ, பொண்ணுங்க நாங்களும் அப்படிதான். ம்? சரி 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 சரி, நமக்குள்ள எதுக்கு சண்டை? சமாதானம் ஆயிரலாமா? டேய், என்னடா பண்ற? இல்ல, சமாதானப்படுத்த வந்தேன் பவி. போ. ஒன்னும் சமாதானப்படுத்த வேண்டாம், நாங்களே சமாதானம் ஆயிப்போம். ஓஹோ, அப்படியா? சரி சரி, எங்க போயிட போற? மும்பைல வச்சு கவனிச்சுக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. அப்பாடா, எவ்வளவு பெரிய வீடு. ஹலோ மேடம், காசு கொடுங்க ஆட்டோக்கு. எவ்வளவு கொடுக்கணும்? 150 கொடுங்க. இந்தாங்க, 200 ரூபாயே வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம்.
டேய் அதுக்கு நான் என்னடா பண்றது? யாரு கேட்டு இதெல்லாம் பண்ற? ஓஹோ, டேய் நான் கூப்பிடுறேன்டா. அம்மா அம்மா அரவிந்த் வாங்கம்மா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? ம், இப்ப வலி எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிட்டேன். இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. சந்தோஷ் வேற அரவிந்துக்கு எப்படி இருக்கோ என்னமோன்னு பயந்துகிட்டே இருந்தான். அம்மா சந்தோஷ் பாம்பே போயிட்டானாமா? போயிட்டான். பாரதி இந்த ஊர் தானே? ஆமாமா, இங்க ஆரப்பாளையம் பக்கத்துல ஒரு கிராமம்மா. ரொம்ப வசதியான குடும்பம்மா. ஊர்லயே அவங்கதான் பெரிய தலைக்கட்டு. ஓ, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமான்னு அவங்க குடும்பமே ஒரு ஊரு மாதிரி இருக்குமா. அப்போ பாரதி ராஜா படத்துல பாக்குற மாதிரி ஒரு கல்யாணமா இருக்கும்னு சொல்லு. சரி, உங்க அப்பா அம்மா எங்கப்பா? முதல்ல அவங்கள பாக்கணும். இத கூப்பிடுறமா. அப்பா அப்பா லட்சுமி மேடம், நீங்க எப்படி இங்க? அப்பா இவங்கள தெரியுமா? நீங்களா அரவிந்தோட அப்பா? அரவிந்த், இவங்க எப்படி இங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க இவ்ளோ பெரிய பையனோட அப்பான்னு சொல்லவே இல்லையே. லட்சுமி மேடம், நான் சொல்றது கொஞ்சம். அபார்ட்மெண்ட்ல எனக்கு கல்யாணம் ஆகல, நான் தனி ஆளுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்து பார்த்தா உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? தப்பு சார், இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஐயோ மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டு. எதுக்கு சார் போய் சொல்றீங்க? அபார்ட்மெண்ட்ல நாங்க எல்லாரும் உங்களை எவ்வளவு நம்பணும். பெரிய மனுஷன் நல்லவர்னு நம்புனா எங்க நம்பிக்கையே இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே சார். மேடம், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்க. சும்மா ஏதாவது காரணத்தை சொல்லி நீங்க தப்பிக்கலாம்னு பாக்காதீங்க சார். இப்ப நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. அம்மா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. நான் மட்டும் இல்ல, எங்களோட அபார்ட்மெண்டே இவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹரி சார் நல்லவரு, குடும்பம்லாம் இல்லாம தனியா இருக்காரு, பாவம் ஒண்டி கட்டன்னு பல நாளா அபார்ட்மெண்டே நம்பிக்கிட்டு இருக்கு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு சார் நடிக்கணும்? ஃபேமிலி இருக்கு மதுரையில, கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான்னு சொன்னா யார் என்ன சொல்ல போறாங்க? ஏதோ சின்ன வயசுல கல்யாணமானா மறைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கல்யாண வயசுல ஒரு பையனை வச்சுக்கிட்டா மறைப்பாங்க? உங்க மேல வச்சிருந்த மரியாதை சுத்தமா போயிடுச்சு சார். அம்மா ஒரு நிமிஷம், இவர் என் அப்பா இல்ல. என்னப்பா சொல்ற? இப்பதான் இவரை அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு அறிமுகப்படுத்தின, இப்போ இல்லங்கிற? ஓ, இப்படிதான் தெரிஞ்சவங்க வந்தா சொல்லணும்னு சொல்லி கொடுத்திருக்காரா உங்க அப்பா? அம்மா
சத்தியமா இவர் என் அப்பா இல்லம்மா. அப்பா அம்மா யாருன்னே தெரியாத ஒரு அனாதமானா. ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் தட்டு தடுமாறி படிச்சு சாரோட கேட்டரிங் காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். அது வரைக்கும் நான் சந்திச்ச மனிதர்கள் மாதிரி இல்லாம ஹரி சார் வேறுபட்டு எனக்கு தெரிஞ்சாரு. அவர் குருவா மட்டும் இல்லாம ஒரு தோழனா, சக மனுஷனா என் கூட பழகுனாரு ஹரி சார். அதனாலதான் நானும் பாரதியும் காதலிக்கிற விஷயத்த அவர்கிட்ட தான் நான் முதல்ல சொன்னமா. காதலுக்கு காசு, பணம், ஜாதி, மதம்னு என்னென்னவோ தடையா இருக்கும். எங்க காதலுக்கு தடையா இருந்தது என் குடும்பம். அது மட்டும் இல்லாம சொந்தம் பந்தம்னு நிறைய இல்லைனாலும் அம்மா அப்பான்னு ஒரு குடும்பமா இருந்தா போதும். என் பொண்ணை கொடுக்கறோன்னு பாரதியோட அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹரி சார் கிட்ட வந்து சொன்னேன். அவர் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு. ஏன் சார், இதெல்லாம் உங்க வேலையா? ஒரு பெரிய மனுஷனா போய் அவங்க வீட்ல பேசி புரிய வைக்காம இப்படி ஆள் மாறாட்டம் பண்றீங்களே, அதுக்கு ஐடியா வேற கொடுக்கறீங்களே சார். அவங்க வீட்டுக்கு போய் பேசினா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு இவன் தான் சொன்னான். மனசுல நினைச்ச பொண்ணு கிடைக்காம அவன் நினைப்புல வாழறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும் மேடம். அதனாலதான் இப்படி வேஷம் போட்டாவது இந்த கல்யாணத்தை நடத்திடணும்னு நான் முடிவு பண்ணேன். அது சரி. அப்பா நீங்க, அம்மா எங்க? அதுலதாம ஒரு பெரிய சிக்கலா போச்சு. எனக்கு அம்மாவா நடிக்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட புக் பண்ணி வச்சிருந்தோம். டிக்கெட்டை போட்டு நேத்து போன் பண்ணா ஜீ தமிழ் செம்பருத்தி சீரியல்ல நடிக்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னது? செம்பருத்தி சீரியலோட ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்க கூப்பிட்டீங்களா? பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிருக்கோமா. எப்படியும் இன்னொரு அம்மாவை ரெடி பண்ணிடுவோம். அதான் எப்படி? ஹரி சார் ஒரு செலிபிரிட்டிங்கிறதால அவருக்கு நிறைய டிவி நடிகைகளை தெரியுமா. அவர் அரேஞ்ச் பண்ணிடுவாரு. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. சார், அந்த ஷெட்யூல் டைரக்டர் கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். மறந்துட்டேன்டா. ஹலோ அபு, அபு இந்த மேனேஜர் சிபு கிட்ட சொல்லி 2 நாள் ஷெட்யூல மாத்தி போட சொல்லுடா. ஷெட்யூல் மாத்துறது உனக்கு என்ன புதுசா? ஆமா, அம்மா கேரக்டர் தான். எத்தனை வயசா? டேய் டேய், ஒரு பையனுக்கு கல்யாணம் நடத்துறோம், அந்த மாதிரி அம்மா வேணும் தானே சொன்னேன். புதுசா கேக்குறேன். ஹலோ அபு, டேய் அபு. எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், அந்த ஷெட்யூல் டைரக்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். நம்ம கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சார்னு டேட்ஸ் கேட்க வேண்டியது, நாம ஒரு ஹெல்ப்னு கேட்டா செய்ய மாட்டேங்கிறாங்க. ஓ, நடிக்கிறதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கா? என்ன, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் கஷ்டம், அதுக்கப்புறம் பிஸி ஆயிடுறாங்க. நாம டேட் கேட்டா நமக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சார், இப்போ அம்மாவுக்கு என்ன சார் பண்ண போறோம்? மாப்ள மாப்ள அங்க இருக்காருமா. என்ன மாப்ள இங்க நிக்கிறீங்க? அப்பா, இவங்க தான் பாரதியோட அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, மாமா. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. இவரு என்னோட அப்பா ஹரிகிருஷ்ணன். மாப்ள, இது அப்பா இது அம்மான்னு சொல்லிதான் தெரியணுமா? அதான் பார்த்தாலே தெரியுதுல. அதான் ஜாடையிலே தெரியுதே. நீங்க உங்க அம்மா மாதிரி மாப்ள. என்ன கொஞ்சம் கலர் கம்மி, ஆனா அதே கலர்.